எவ்வளோ சார் உங்களுக்கு சம்பளம்னு? 1 கோடி சார். ஒரு வருஷத்துக்கா சார்? இல்லை சார், ஒரு மாதத்துக்கு அப்படின்னாரு. ஒரு மாதத்துக்கா? என் ஒய்ஃபை என்னோட கூட வாங்குறா சார். என்ன சார் வேலை பார்க்குறீங்க? கூகுளில் சுந்தர் பிச்சைக்கு கீழே இருக்கேன் சார். நான் ஐஐடியில் படிச்சுட்டுங்க வந்தேன். 27 வருஷம் ஆச்சு சார். உங்களுக்கு தெரியுமா, 80% ஆஃப் த, அப்படியே பதிவு செய்கின்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது, 80% ஆஃப் த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபிள். ராத்திரி படுக்கும்போது ஏழையா படுத்து காலையில் பணக்காரனை எந்திரிக்கணும்னு எவனாவது நினச்சா திருச்சி சிறையிலேருந்து தீகார் சிறை வரைக்கும் ஏதாவது ஒரு சிறையில் இருக்கணும். மருத்துவமனைக்கெல்லாம் போய் படுத்தாகும். உண்டா இல்லையா? அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனை சிதறல் இல்லாமல் நீங்கள் படித்து பரீட்சை எழுத வேண்டும் என்றால், எப்படி சூரிய ஒளியிலிருந்து வருகின்ற கதிர்களை ஒரு பூத கண்ணாடின்னு சொல்றீங்கல்ல கிராமத்தில், உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபர்களிலே நீங்களும் ஒருவராகி விடுவீர்கள். நெருப்பாற்றிலே நீந்து இந்த சிவகாசியிலே உங்களுடைய பெற்றோர்கள் என்ன பாடு, கையை பிடிச்சி பாருங்களேன், அவங்க அம்மா அப்பா கையை எப்படியெல்லாம் உங்களை படிக்க வைக்கின்றார்கள். பாலமுருகன் சார் சொல்லும்போது என்ன சொன்னார்? என்ன தொழில் செய்கிறாங்க உங்கள் அப்பா, கூலி வேலைன்னா என்ன வேலை ஏன் கேட்டார் அவர். இப்படிலாம் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்களடா, முட்டா பசங்களா படிக்காமல் போயிடுறீங்களடா. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பினை உங்கள் பெற்றோர்கள் ரத்தம் சிந்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் போது அதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர், குறிப்பாக தாயினுடைய கண்ணீர். அந்த கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதீர்கள், வாழவே முடியாது. ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றேன். நீங்கள் மட்டும் நல்ல ஒழுக்கமாக படித்து நல்ல வேலைக்கு போனால் அந்த அம்மா அப்பா முகத்தில் ஏற்படுற சந்தோஷத்தை பாருங்களேன். உங்களால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், வேறு யாராலும் முடியாது. கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் மடக்குதடே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனோமடா. தோழர் ஜீவா, கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்லார். படிக்காததாண்டா முட்டா பசங்களா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம், அது கூட உனக்கு தெரியலையே பாரதி. அப்போ இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே, இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். நீ கேட்டு பாருங்களேன், உங்களுடைய செயலாளருடைய தாத்தாலாம் என்ன பண்ணாங்கன்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு, எந்த ஊருக்கெல்லாம் போய் இந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா, ஒரு படிப்போட மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலையும் செய்ய கற்றுங்கன்னு அழகாக சொன்னார். ஏன் அதை பார்க்குறாரு அவர். எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை தலைமுறை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. என்ன அர்த்தம்? ஒரு பிறவியில் நீ படிச்சுட்டேன்னா 7 பிறவிக்கு உன்னை காப்பாத்துண்டா. எப்படி? இப்போ என்னுடைய பாட்டனாருக்கு என் வாழ்க்கையில இருந்தால் உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பாட்டனார் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு படிக்கவே தெரியாமல் இருந்த ஒருவர். என்னோட தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு கையெழுத்து போட கற்றுக்கிட்டார். என்னுடைய அப்பா மிகவும் கஷ்டப்பட்டு 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்தாங்க. என்ன அவங்க படாத பாடுபட்டு ஒரு கிராஜுவேட் ஆகினேன். நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக முடிந்தது. அந்த கிராஜுவேஷன் இல்லைன்னா அப்ளிகேஷனே போட முடியாது, காவல்துறைக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமே எழுத முடியாது. நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்கள்ட்டையும் எடுத்து சொல்லி என்னுடைய பிள்ளைகளை மருத்துவராக மாற்றினேன். ப்ரொஃபஷனல் கோர்ஸ். என்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்னுடைய பேர பிள்ளைகள் இன்னைக்கு ஐஐடி, என்ஐடி, பிட்ஸ் பிலானியில் உள்ள போய் படிக்கிறான். எத்தனை தலைமுறை ஒழுங்கான முறையிலே நியாயமாக சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் முறையான வழியில் வர்ற செல்வம் தாண்டா அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ராத்திரி படுக்கும்போது ஏழையா படுத்து காலையில் பணக்காரனை எந்திரிக்கணும்னு எவனாவது நினச்சா திருச்சி சிறையிலேருந்து தீகார் சிறை வரைக்கும் ஏதாவது ஒரு சிறையில் இருக்கணும், மருத்துவமனைக்கெல்லாம் போய் படுத்தாகும். உண்டா இல்லையா? அப்போ இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்ன? ஒழுங்கா அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற ராபின் சர்மான்னு ஒரு பெரிய ஆத்தர் இருக்கார். அழகாக எழுதுவார். என்ன எழுதுவார் தெரியுமா? அற்புதமாக எழுதுவார். இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையினுடைய சூட்சுமமே அமைதியும் மகிழ்ச்சியும் தான். அது எங்கேருந்து வரும்? கல்வியின் மூலமாக வரும். நீ படிக்கலைன்னா என்ன ஆகணும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் வேலை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் சூத்திரர்களானோம்னா ஏழையானோங்கிறான். ஹூஸ்டனில் போய் பேசுறதுக்காக போயிருந்தேன் 3 மாதத்துக்கு முன்னால்.
நைட் ஃப்ளைட்டு லேட்டு. நல்லா கேட்குறீங்க, ஆழ்ந்து என்னை போல் கிராமத்துலேருந்து வந்த பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றம் வரணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் சொல்கிறேன். 2 மணிக்கு போய் இங்கே உள்ள பகல் அங்கே ராத்திரி, அங்கே பகல் இங்கே ராத்திரி போய் படுத்தவன் நல்லா தூங்கிட்டேன். ஒரு நாள் கழித்து தான் எனக்கு மீட்டிங். காலையில் வந்து என்னை எழுப்புறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க காஃபி வச்சுருக்காங்க, அவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நான் திடீர்னு முழிச்சு பார்க்குறேன். காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஜன்னலில் ஸ்க்ரீன் அப்படி தள்ளி பார்த்தா எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களாவோட பெருசாக இருக்காது. எங்கே? அமெரிக்காவில், ஹூஸ்டனில். என்னடா அது, இவ்வளோ பெரிய வீட்டில் தங்கியிருக்கிறோமே, இவங்க யார்? அதெல்லாம் கேட்கல. ராத்திரி வந்தோடனே 18 மணி நேரம் பயணம் போனோன்னு படுத்துச்சு. நான் என்ஜினியர்னார். சார் என்ஜினியரா? ஆமாம் சார் என்ஜினியர். இந்த வீடு என்னோடய சொந்த வீடு சார். இதனோட விலை? சிரிச்சுக்கிட்டே கேட்டார். டாலரில் சொல்லட்டுமா பணத்தில் சொல்லட்டுமா? இல்லை சார் பணத்திலே சொல்லுங்கள், எங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லணும்னா அப்போ தான் வசதியாக இருக்கும். 10 கோடினார். இந்த காரு BMW ஹை எண்டு சார், இது உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கு. என்னோடய கார் தான் சார், 3 கோடினார். எவ்வளோ சார் உங்களுக்கு சம்பளம்னா? 1 கோடி சார்னார். ஒரு வருஷத்துக்கா சார்ண்ணா? இல்லை சார் ஒரு மாதத்துக்கு அப்படின்னார். ஒரு மாதத்துக்கா? என் ஒய்ஃபை என்னோட கூட வாங்குறா சார்னார். என்ன சார் வேலை பார்க்குறீங்க? கூகுளில் சுந்தர் பிச்சைக்கு கீழே இருக்கேன் சார். நான் ஐஐடியில் படிச்சுட்டுங்க வந்தேன், 27 வருஷம் ஆச்சு சார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடனே நான் கேட்டேன் அவர்கிட்ட, எங்கள் ஊரில் என்ஜினியர்லாம் இருக்கான் சார், ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சார் சொல்லும்போது குறிப்பிட்டார். ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் இல்லைன்னு செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு விளம்பரம் வருது. 127 பேர் போடுறான் அப்ளிகேஷன், 21 பேர் என்ஜினியர், 12,000 ரூபா சம்பளம். 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஸ்வீப்பர் வேலை கூட்டுற வேலைக்கு போகிறான் சார். அவனும் என்ஜினியர் தான், நீங்களும் என்ஜினியர் தான், 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க, என்ன சார் இது மேஜிக் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இன் இந்தியா you are producing only engineering graduates, in America we are producing engineers அப்படின்னாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? 60 சப்ஜெக்ட் இருக்கு காலேஜில்னு வச்சுக்கோங்க, 40 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 3 வருஷம் படிக்க வேண்டிய 4 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை 7 வருஷம் படித்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பாஸ் பண்ணி 7 வருஷம் கழித்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி, நானும் என்ஜினியர் தான், நான் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான், அது மாதிரி நானும் என்ஜினியர் தான் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறவங்கலாம் என்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கான், அவ்வளோதான். ஆனால் இங்கே வர்ற என்ஜினியர்லாம், நானும் அங்கே இருந்தால் சார் படிச்சுட்டு வந்தேன், நல்ல கல்லூரிகள்லாம் இருக்குது, இது மாதிரி படிச்சுட்டு வந்து இங்கே வந்து MBA பண்ணேன், இங்கே வந்து PG முடித்தேன், PhD பண்ணேன். வெளியில் வரும்போதே உலகத்திலே மிகப்பெரிய கட்டடத்தை எப்படி கட்டுவது, உலகத்திலே புதிதாக மின்சாரத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அத்துணையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வருவோம் சார். இன்வென்ஷன். இப்போ சொல்லுங்கள் சார், நாங்கள் வாங்குகிற சம்பளம் ரைட்டான்னாரு. எந்திரிச்சு கும்பிட்டு இதை விட அதிகமாக தரலாங்க உங்களுக்குன்னு. ஏன் யோசித்து பாருங்க. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீ போய் கேளேன் வீட்டுக்கு போனோன்னு உங்கள் அம்மாட்ட, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு என்னடா வேணும்? நீ மட்டும் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டா போதும், நீ மட்டும் நல்லா படித்து ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா போதும். இதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார்கள். தனக்காக அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா அப்பா இதை ஒழுங்காக படிக்கிறது நீ செய்யணுமா, வேற யார் செய்யணும்? 100 பேர் சேர்ந்து தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம் ஒரு குதிரையை தண்ணீர் தான் குடிக்க வேண்டும், அப்போதுதான் அதனுடைய தாகம் தீரும். இத்துணை பேர் சேர்ந்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம், படிப்பதை நீ தான் படிக்க முடியும், உனக்காக வேறு யாரும் படிக்க முடியாது. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கிறது நூலகத்திலே. நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும் நண்பர்களே. புத்தகங்கள் ஒவ்வொரு முறை நீ திறக்கும் போதும் ஓசையின்றி வெடிக்கும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நம்ம எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறோம், உண்டா இல்லையா? யாராவது முட்டாள் ஆகணும்னு நினைப்பாங்களா? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். உள்ளங்கை நெல்லிக்கனி. படிக்க மாட்டேன் ஆனால் புத்திசாலி ஆகும். படிக்கவே மாட்டேன் ஆனால் பரீட்சையில் மொதல் மார்க் வாங்கணும். படிக்கவே மாட்டேன், நல்ல வேலை கிடைக்கணும். எப்படி கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா?
80% ஆஃப் த, அப்படியே பதிவு செய்கின்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. 80% ஆஃப் த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபிள். 85% ஆஃப் தி ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்ட்ரெயினபிள். ஏன்? நீ படிக்கிறது இல்லை, நிர்வாகம் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குது, வாத்தியார் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, அம்மா அப்பா எல்லா பணத்தையும் கொடுக்குறாங்க, நீ படிக்கிறது இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். நீ ஆசைப்படுவதை அடைய முடியாது. உனக்கு எதற்கு தகுதி இருக்கிறதோ அதை மட்டும்தான் நீ அடைய முடியும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை என்றால் படிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒன்றை சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதல் செய்வதற்கான இடம் அல்ல. கல்லூரியிலே கல்வியை விட காதலை மேன்மையாக நினைத்தவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வராமல் இருந்ததே இல்லை. காதலை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வந்ததில்லை. காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கிறேன். பெற்றோர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்று கொண்டு வந்து சேர்த்து விட்டு காளீஸ்வரி கல்லூரியிலே 3 ஆண்டுகள் கழித்து பிள்ளை கலெக்டராக வந்துடுவான், எஸ்பியா வந்துடுவான்னு பார்க்க வராதிங்க. என்ன நடக்கிறது என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். எதற்காக இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்பதை, ஒரு பள்ளியில் ஒரு டீச்சருக்கு 30-40 பேர் ஒரு கிளாஸில், உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை, உழைப்பு அத்துணையும் இதிலே கொட்டுகிறீர்கள். தலைமுறை மாற்றம் வர வேண்டும், பிள்ளைகள் பெரிய ஆட்களாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். பிள்ளை படிக்குதா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? இதை புரிந்து கொள்ள செய்ய வேண்டியது நீங்கள் தான். சொன்னார்ல, பிள்ளைங்கள்ட்ட என்ன மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு. இந்த பிள்ளைகளையும் உங்களையும் நான் பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? செல்போன் மறுக்கப்படுகின்ற ஒரு கல்லூரியிலே சேர்ந்திருக்கின்ற பிள்ளைகளையும் அங்கே சேர்த்திருக்கின்ற பெற்றோர்களையும் நெஞ்சார பாராட்டுகின்றேன். ஏன்னா அந்த மாதிரியே இப்ப சேர மாட்டேங்கிறோம். நிச்சயமாக வாழ்க்கையில உருப்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பேசியதே உங்களுக்கு 10 நிமிடம் நான் பேச இருக்கின்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பள்ளிக்கூடங்கள் படிப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றன. கல்லூரிகளிலே கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையிலே ஜெயிப்பது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, அத்துணையும் இந்த கல்லூரி நூலகத்திலே இருக்கின்ற புத்தகங்களின் மூலமாக மட்டுமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வெறும் கரும் பலகைகளும் மதிப்பெண்களும் மட்டும் உனக்கு வாழ்க்கையை கற்றுத்தராது. நீ வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்றால் இங்கு படித்து நீ மதிப்பெண்கள் பெறுகின்ற இந்த மார்க் உனக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு என்ட்ரி. அங்க போய் நீ எப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சானா இதை படி. நூலகங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன. ஒழுக்கமாக வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, புத்தகங்களோட அருமை தெரியுது, கல்வியினுடைய பெருமை தெரியுது, பெற்றோர்களோட அருமை தெரியுது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். கெட்டு போறோமே, எங்க கெட்டு போறோம்? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் உன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. மனதிலே நினைப்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். அப்படியெல்லாம் முடியாது. அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனை சிதறல் இல்லாமல் நீங்கள் படித்து பரீட்சை எழுத வேண்டும் என்றால், எப்படி சூரிய ஒளியிலிருந்து வருகின்ற கதிர்களை ஒரு பூத கண்ணாடின்னு சொல்றீங்கல்ல கிராமத்தில், ஒரு புள்ளியிலே குதித்தால் அது எப்படி பற்றி எரிகிறதோ, மனதிலே கெட்ட எண்ணங்கள் போகாமல் மனதை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டு ஒரு காவல்காரனை போல நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் படிப்பது மனதிலே பதியும். அப்படியே பரீட்சையிலே போய் உட்கார்ந்தால் சிந்தனை சிதறல் என்று எழுத முடியும். இதுதான் அடிப்படை. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். ஒழுக்கம் ஒழுக்கம் என்று நான் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இன்றைய காலத்திலே ஒழுக்கக்கேடுகள் வருவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது எது? அருமை மாணவர்களே, மாணவிகளே, நன்றாக ஆழ்ந்து கவனிக்கின்ற பெற்றோர்களும் இருக்கின்ற இந்த அவையிலே நான் உரை நிகழ்த்துகின்றேன்.